சிக்கன் குனியா வந்தா சிக்கன் சாப்பிடக்கூடாதா? இல்ல சிக்கன் சாப்பிட்றதுனால தான் சிக்கன் குனியா வருதா? உண்மை என்ன? நம்ம தமிழ்நாட்டில் இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் சிக்கன் குனியா கேசஸ் அதிகமாகவே வர ஆரம்பிச்சிருக்குது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சிக்கன் குனியா ஏடிஸ் வகை கொசு கடிச்சா மட்டும்தான் வரும். ஃபுட்டுல இருந்தோ இல்ல மற்றவங்க தொடர்ல இருந்தோ பரவாது. இப்போ முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, சிக்கன் சாப்பிட்டா சிக்கன் குனியா வருமா அப்படிங்கிறது தான். அதுக்கு ஆன்சர் இல்ல. இந்த சிக்கன் குனியா நோயை ஏற்படுத்தாது. அந்த வைரஸ் சிக்கன்ல கிடையாது. சிக்கன் ஒரு புரோட்டீன் சோர்ஸ் தான். ஆனா கொஞ்சம் ஜாயிண்ட் பெயின் இருக்கிற மாதிரி இருந்தா டெம்பரவரியா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் குனியா வந்தவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, அதிகமான காய்ச்சல் இருக்கும், பயங்கர ஜாயிண்ட் பெயின் இருக்கும், கை காலில் வீக்கம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம 1 மாசத்துல இருந்து 3 மாசம் வரையும் கூட அந்த ஜாயிண்ட் பெயின் கண்டினியூ ஆகும். சிக்கன் குனியா உயிருக்கே ஆபத்து இல்லை அப்படின்னு பார்த்தாலும் அது தரக்கூடிய அந்த பயங்கரமான ஜாயிண்ட் பெயின்னால நம்மளுடைய டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் பாதிக்கப்படுது. வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கு தண்ணியை வீட்டில் தேங்க விடாதீங்க. பழைய டயர் மேலே மொட்டை மாடியில் இருக்க பூத்தொட்டியில தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னா வாரம் ஒரு முறை க்ளீன் பண்ணுங்க. ஏர் கூலர்ஸ் செக் பண்ணுங்க. பகல் நேரங்களில் மஸ்கிட்டோ ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஃபீவரு, கை கால் வலி, ஜாயிண்ட் பெயின், முக்கியமா கண்ணுக்கு பின்னாடி வலி அதிகமா இருந்தா டாக்டர் கன்சல்ட் பண்றது முக்கியம். சிக்கனுக்கு பயப்பட வேண்டாம். சிக்கன் குனியா கொடுக்குற கொசுக்கு தான் பயப்படணும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. பை.